இந்த குளிகை நேரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எது செய்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இறந்தவரோட சடங்கு, உடலை எடுத்து செல்வது, இந்த மாதிரி காரியங்கள் செய்தால் அது திரும்ப திரும்ப தொடரும். மற்றபடி சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த குளிகை நேரத்தில் நாம் வந்து தொடங்கலாம். குளிகை நேரத்தில் எதை செய்தாலும் அது இரட்டிப்பாகும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கடன் வாங்கினாலும் அது இரட்டிப்பாக மாறும், நகை வாங்கினாலும் அதுவும் 2 மடங்காக மாறும். இப்படி இந்த குளிகை நேரத்தில் எதை செய்தாலும் அது இரட்டிப்பாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்காத சில பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக குளிகையில் எதையுமே வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் குளிகையில் வாங்கப்படும் எந்த ஒரு பொருளும் மறுபடியும் வாங்கும் வாய்ப்பை வந்து நமக்கு வந்து உருவாக்கி தரும். அதனால் நீங்கள் சொத்து வாங்குறது, நிலம் வாங்குறது, ஏதாவது பேங்க்கில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து டெபாசிட் பண்ணுறது, அதாவது நகை வாங்குறதை தவிர மற்ற காரியங்களையும் நாம் வந்து செய்யலாம். நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா